ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினமும் 5 ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் அதோட புக் சோர்ஸ் புக்கில் எங்கேயாச்சும் இருந்தால் அதையும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதில் 8வது நாள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நேம் த ஹிஸ்டரியன் who described சமுத்திரகுப்தா as the இந்தியன் நெப்போலியன். சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று விவரித்த வரலாற்றறிஞர். இதுக்கு புக் சோர்ஸ் எங்கேயும் இல்லை, நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கேயும் இதை பற்றி குறிப்பிடல ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் புக்கில் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷனில் விஏ ஸ்மித், ஆர்கே முகர்ஜி, HC ராய் சௌத்ரி, RC மஜும்தார். ஃபஸ்ட்டு நம்ம சமுத்திரகுப்தரை பற்றி தெரியணும். சமுத்திரகுப்தரை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி யார் யார் வந்தாங்க, அவரோட குப்த பேரரசில் யார் யார் இருந்தாங்க, இவரையே இந்திய நெப்போலியன் அழைக்க காரணம்ன்ற ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு குப்த பேரரசோட வரலாறு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு குப்த பேரரசை தொடங்கி வைக்கிறது யாருன்னா ஸ்ரீகுப்தர். அவருக்கு அடுத்து வரவர் இவரோட மகனான கடோர்கஜர் தான் இவருக்கு அடுத்து வருவார். கடோர்கஜர். மூணாவதா முதலாம் சந்திரகுப்தர் வருவார். இவருக்கு அடுத்து வரவர் தான் சமுத்திரகுப்தர். நாலாவது பேரரசர் தான் இந்த சமுத்திரகுப்தர். குப்த பேரரசோட 4வது பேரரசர். இந்த சமுத்திரகுப்தரை ஏன் சொல்கிறோம் இந்திய நெப்போலியன் சொல்கிறோன்னா, நிறைய படையெடுப்பை எடுத்து நிறைய அதில் வெற்றியும் பெறுறார். இவர் முக்கியமாக இந்த குப்த பேரரசு எடுத்துக்கிட்டோன்னா மத்திய இந்தியாவில் தான் மேக்ஸிமம் அவங்களோட ஆட்சி பகுதி இருந்துச்சு. இந்த பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த சைடில் இருந்துச்சு. ஆனால் இந்த சமுத்திரகுப்தர் மட்டும் என்னென்னா இந்தியாவில் தென்முனையான கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் வரை வந்து படையெடுத்து வெற்றியும் பெற்றார் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம் வரை படையெடுத்து வந்த ஒரு சிறப்பான பேரரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறோன்னா இந்தியாவுடைய நெப்போலியன் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் இவரை குறிப்பிடுறாங்க. இவரை இப்படி சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா விஏ ஸ்மித். விஏ ஸ்மித் தான் இவரை இந்தியாவுடைய நெப்போலியன் அப்படின்னு குறிப்பிடுறவர் வரலாற்று ஆசிரியர் விஏ ஸ்மித் ஓகேங்களா. அடுத்த கேள்வி, who was associated with the newspaper முக்நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார்? முக்நாயக் பத்திரிகை நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷனில் பாருங்கள், ஜோதிபா புலே, BR அம்பேத்கர், MN ராய், அன்னி பெசன்ட். இதுக்கு புக் சோர்ஸ் இருக்குது. 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இதுக்கான ஆன்சர் இருக்குது ஓகேங்களா. அப்படியே பாருங்கள், புக் சோர்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். லெசன் பேர் 4வது லெசன், 12th 4வது லெசன் ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி புக்கில் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இதில் டாக்டர் அம்பேத்கர் தலைமை மற்றும் தனி தொகுதிகள் உருவாக்கம் 4.8. இதில் அம்பேத்கரின் தீவிர செயல்பாடு இதுக்கு கீழே தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது ஓகேங்களா. அம்பேத்கர் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை தோற்றுவித்தார். 2வது லைன் பாருங்கள், நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்குது அதுதான். முக்நாயக் வாய்ப்பேச முடியாதவர்களின் தலைவர் என்ற பத்திரிகை தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பகிஷ்கிரித் இடாகரணி சபை, அதாவது தனிப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு என்ற அமைப்பை தனது செயல்பாடுகளுக்காகவும் அவர் தொடங்கினார் ஓகேங்களா. அப்போது நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிற முக்நாயக்கை பற்றி இதில் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. முக்நாயக்னா என்ன? வாய்ப்பேச முடியாதவர்களின் தலைவர் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தது யார்? டாக்டர் BR அம்பேத்கர் ஓகேங்களா. 12ஆம் வகுப்பு காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அந்த லெசனில் அம்பேத்கர் பற்றின டாப்பிக்கு கீழே தான் இந்த டேட்டா இருக்குது ஓகேங்களா. அப்போ முக்நாயக் என்பது யாருடைய தொடர்புடைய பத்திரிகைனா டாக்டர் BR அம்பேத்கர் ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இன் விச் இயர் சிவாஜி டுக் த டைட்டில் ஆஃப் சத்ரபத் ஓகேங்களா. எந்த ஆண்டில் சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார்? இதுக்கு புக் சோர்ஸ் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம சிவாஜி பற்றின ஒரு சின்ன பேக்ரவுண்டை பார்த்துருவோம். சிவாஜி ஃபஸ்ட்டு சிவாஜியோட அப்பா ஷாஜி பான்ஸ்லே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஓகேங்களா. ஷாஜி பான்ஸ்லே. இந்த ஷாஜி பான்ஸ்லே வந்து முகலாய அரசர்கள், அதாவது ஷாஜகானுக்கு கீழே ஒரு அதிகாரியாக இருந்தார் ஓகேங்களா. ஷாஜகான் கீழே ஒரு அதிகாரியாக இருந்தார். அவர் சில பகுதிகளை கைப்பற்றாரு அதிகாரியாக இருந்து. பட் ஷாஜி பான்ஸ்லே பெரிய ஆளாக சிறப்பு வாய்ந்த அரசராக திகழலை. அவரோட வாரிசாக வந்த சிவாஜி தான் பெரும் அரசராக மாறி இந்த முகலாயர்களுக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருந்தவர் தான் இந்த சிவாஜி ஓகேங்களா. சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எந்த வருஷம் சூட்டி கொண்டார் அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான புக் சோர்ஸ் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஓகேங்களா. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 7ஆம் வகுப்பு 2nd டேர்ம் சோஷியல் சயின்ஸ் புக் ஓகேங்களா. சமூக அறிவியல் புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சத்ரபதிக்கு என்ன மீனிங்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வருஷத்தை பார்த்துருவோம். 1674 சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டி கொண்டார். அதுக்கடுத்து பாருங்கள், எந்த கோட்டையில் சூட்டி கொண்டார்னு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சிவாஜியின்
முடிசூட்டு விழா ரெய்கார் கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சிவாஜி 1674 சத்ரபதினு பட்டத்தை சூட்டிக்கிறாரு. எந்த இடத்துல சூட்டிக்கிறாருன்னா ரெய்கார் கோட்டை, மறக்கவே கூடாது நீங்கள். எங்களை அடுத்ததா சத்ரபதிக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம். சத்ரனா குடை, பதினா தலைவன் அல்லது பிரபு. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான சத்ரபதிக்கான மீனிங். இது என்ன சொல்லணும் கேட்பாங்க. என்ன சொல்லுனா சமஸ்கிருத சொல், அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. எதுக்கு இணையானது? சமஸ்கிருத சொல் சத்ரனா குடை, பதினா தலைவன் அல்லது பிரபு. சமஸ்கிருத சொல் அரசன் அல்லது தலைவன், அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. இச்சொல்லை மராத்தியர்கள் குறிப்பாக சிவாஜி பயன்படுத்தினார். ஓகேங்களா, சத்ரபதி. இந்த சத்ரபதி சிவாஜி எடுத்துக்கிட்டோன்னா கொரில்லா போர்முறை தாக்குதல், அதாவது மறைந்திருந்து மறைந்திருந்து தாக்குதல் பண்ணுறதுல மிகவும் திறமை வாய்ந்தவர். ஓகேங்களா, கொரில்லா போர் வித்தைகளில் ரொம்பவும் சிறப்பு பெற்ற ஒரு ஆளாக இருந்தவர் யாருன்னா சத்ரபதி சிவாஜி. அப்போ ஆன்சர் 1674 கிபி. ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் இதுக்கான டேட்டாஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை த ஸ்டேட்ஸ் ஹேவிங் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா, ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக. ஈரவை சட்டமன்றங்கள் ஃபஸ்ட்டு, இதுக்கும் புக் சோர்ஸ் இருக்குது. நம்ம 10th புக்கில் சிவிக்ஸில் மாநில அரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா, மாநில அரசு. இந்த மாநில அரசில் தான் இதுக்கான டேட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் எதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாநில சட்டமன்றம். ஓகேங்களா, மாநில அரசில் மாநில சட்டமன்றம் சப்டாப்பு கீழே ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளன. சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளன. மொத்தமாக 6 மாநிலங்கள் இருக்குது. ஓகேங்களா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஓகேங்களா, பீகார் நமக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கேரளாவை தவிர, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அடுத்ததாக பாருங்கள் ஆந்திரா, தெலுங்கானா. ஓகேங்களா, இந்த 4 இதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள். கொஞ்சம் தூரத்தில் எது இருக்குன்னு பார்த்தோன்னா பீகாரும் அடுத்ததாக உத்தரப்பிரதேசமும். ஓகேங்களா, பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தூரத்தில் இருக்கிற பீகார், உத்தரப்பிரதேசம். இந்த 6ல் மட்டும்தான் என்னென்னா ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நடந்த கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் வேறு எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தெலுங்கானா இருக்குது. தெலுங்கானா ஈரவை சட்டமன்றம் இருக்குது. தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஊரவை சட்டமன்றம் தான் இருக்குது. பீகாரில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. கர்நாடகாலே இருக்குது. அப்போ ஆன்சர் 1, 3, 4 சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 1, 3, 4 மட்டும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் செகண்ட் 5-year பிளான், 2வது 5-ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது? ஃபஸ்ட்டு பாருங்கள், வேளாண் வளர்ச்சி. இந்த வேளாண் வளர்ச்சி என்பது ஃபஸ்ட்டு 5-year பிளானோட முக்கிய குறிக்கோள். ஓகேங்களா, செல்வம், பொருளாதார வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி, விரைவான தொழில்மயமாக்கல். இதுக்கு புக் சோர்ஸ் எங்கே போனோன்னு பார்த்தோன்னா 5-year பிளான்னாலே 11th எக்கனாமிக்ஸ், 11ஆம் வகுப்பு பொருளியலில் தான் இதுக்கான டேட்டா இருக்குது. ஓகேங்களா, மொத்த 5-ஆண்டு திட்டத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். இந்த லெசனில் 11 5-ஆண்டு திட்டத்துக்கும் எதுக்கு முக்கியத்துவம், எவ்வளோ சதவீதம் இலக்கு வச்சாங்க, வெற்றி அடைஞ்சதா இல்லையான்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ 2வது 5-ஆண்டு திட்டத்தை பற்றி பார்ப்போம். 2வது 5-ஆண்டு திட்டம் காலம் பாருங்கள் 1656 to 61. ஓகேங்களா, இத்திட்டம் பேராசிரியர் PC மகளனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. 2ஆம் 5-ஆண்டு திட்டம் யாருடைய முன்மாதிரியை கொண்டதுன்னா PC மகளனோபிஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2வதுன்னு வருதுங்களா, அப்போ PC 2 எழுத்து PC மகளனோபிஸ். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது முதன்மை நோக்கம் என்னென்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். அப்போ தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இதுவே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம், 2வது பார்த்தீங்கன்னா தொழில்துறைக்கு முக்கியத்துவம். இதோட வளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க. இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றியும் பெற்றது. இல்லை வெற்றியா தோல்வியானு கேட்பாங்க. வெற்றி பெற்றதான்னு கேட்டோன்னா வெற்றி பெற்றது 4.1%. அப்போ பாருங்கள், இந்த கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷனில் பாருங்கள், வேளாண்மை வளர்ச்சி, செல்வம், பொருளாதார வளர்ச்சி இதுவும் வராது, கிராமப்புற வளர்ச்சியும் வராது. கடைசியாக இருக்கிற விரைவான தொழில்மயமாக்கல், தொழில்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான 5 கேள்விகள் டீட்டெயில்டாக புக் சோர்ஸோடு பார்த்துட்டோம். நாளைக்கான 5 கொஸ்டின்ஸை நாளை சந்திப்போம். நன்றி.